ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாட் நாய் கேமிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்கமிங் ஈவெண்ட்ஸ், என்னென்ன பண்டில் வரப்போகுது, என்னென்ன டிவைஸுக்கு எந்தெந்த ஆன்டு டூ பார்த்து சென்சிட்டிவிட்டி வைக்கிறது எல்லாமே சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக இது பிகினர் இல்லை இன்டர்மீடியட்டான ஃப்ரீ ஃபயர் பேருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம சேனலோட கோல் என்னென்னா, எப்படியாச்சும் வி பேட்ச் ஜர்னியை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது வி பேட்ச் எடுக்கணும், அதான் நம்ம ஃபஸ்ட் எய்ம். இப்போ நம்ம வி பேட்ச் எடுத்தோடனே வேலை நம்ம டெஸ்டடான ஃபாலோவர்ஸுக்கு ஃப்ரீ டைமண்ட்ஸு, ரெடீம் கோட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். என்னடா வி பேட்ச் எடுத்ததுக்கப்புறம் தான் ரெடீம் கோட் கொடுப்பேன்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. இடையிலே நிறைய ரெடீம் கோட் கொடுப்போம். நிறையா ஃப்ரீ கிஃப்ட்டு, கிவ் அவே எல்லாமே நடக்கும். எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சிஎஸ் மேட்ச் விளையாண்டு போடுவோம். நான் ஒன்றும் ஹெட்ஷாட் பிளேயர் கிடையாது, மூமெண்ட் பிளேயர் கிடையாது. நார்மல் ஒரு ஆவரேஜான பிளேயர். டிவைஸும் அவ்வளோக்கும் ஒன்றும் சப்போர்ட்டிவெல்லாம் இருக்காது. ஸோ ஆவரேஜாக தான் கேம் பிளே இருக்கும், கலாய்க்காது. நம்மளோட இன்ஸ்பிரன்சரே மாட்டர் ப்ரோவும் ஆர்ஜே ராக்கும் தான். ஸோ அவங்கள மாதிரி ஒரு பெரிய லெவல் யூடியூப் சேனல் இல்லைனாலும் ஒரு லெவலுக்கு பேசிக்காக ஒரு நார்மலான யூடியூப் சேனலாக கொண்டு போகிறோம். எப்படியாச்சும் வி பேட்ச் தூக்குறோம், மஜா பண்ணுறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக சிஎஸ்குள்ளே போயிடும். நான் இப்போ சோலோவாக தான் விளையாண்டுட்டு இருக்கேன். எனக்கும் தனி ஸ்குவாடு வேணும். ஸோ இந்த எலிமினேட் ஆனா திட்டாம ரிவே பண்ணுற ஒரு சப்போர்ட்டாக ஆகும். இனிமே அமௌண்ட் போட்டால் அவனை திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு ரஷர் மாதிரியும் நமக்கு தேவைப்படுது. என் யூஐடியும் நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் உங்கள் யூஐடியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம். சரி, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். நண்பர்களே, நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கன் எடுத்து பழக்கமே இல்லை. வரவன் பொருள் எடுத்து வரவனே போடுறோம். ஸோ யூஎஸ்பி வச்சு எத்தனை கிலோ அடிக்கிறான்னு பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாக ஓடுறோம், மண்டையிலே அடிக்காம இருந்தால் சரி தான். ஆகா, இனிமையை பார்த்தாச்சு வேறு. சரி, ஏறி அடிக்காமல் போவோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வயசு இனிமே கொசம் இருக்காங்க. அடிக்காங்க நண்பர்களை, தாங்க முடியல. எப்பாடி நாய் மாதிரி அடிக்கிறாங்க. பான்ஃபயர் போட்டு சொல்ல வேண்டியது. வச்சு அழுத்துறாங்க நண்பர்களை, தாங்கவே முடியல. வெய் மாதிரி அழுத்துறாங்க. சரி, இனிமேல் பொறுத்து இருந்தா பத்தாது, ஏறி அடிக்க வேண்டியதான். நாட்டு நாய் வெய் நாய் ஆகிய தருணம். ஏறி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓரியான வச்சு ஃபில் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு கண்ணு கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த கண்ணை சேர்த்தா மண்டையிலே சூரிய அனுப்பிச்சு விட்டுருவாங்க. WSP கிடைச்சா லக்கு, இல்லைன்னா என்ன பண்ணனே தெரியல. நம்ம டீம்மேட் வேறு வெளியே கொண்டு ஃபைட் போயிட்டு இருக்காரு. ஆக நாக்கு அடிச்சிட்டாரு. நம்ம கவர் எடுக்க வேண்டியதான். ஐயோ, அடிக்கிறாங்க நம்மளே திரும்ப. ஓரியனா ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட் மிஸ். சாவடா 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 சாவடா. தங்கமான டீம்மேட்டாக இருப்போம் போல. டக்குன்னு இதை அனுப்பிச்சு விட்டேன். வெறித்தனமான டீம். ஐஸ், ஒரு நல்ல டீம் வேணும். உங்கள் யூஐடியை கமெண்ட்ல அனுப்பிச்சு விடுங்க. ரிவ்யூ ஆகிட்டோம். இனிமேல் யாராலையும் நம்ம கையில் பிடிக்க முடியாது. ஏறி அடிக்க வேண்டியதான். இப்போதாண்டா இருந்துச்சு, அதுக்குள்ளே அடிச்சு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ண கொடூரமான எனிமி. சரி, மீடி வேறு சுத்தாச்சு. இனிமேல் போட்ட ஏறி அடிக்க வேண்டியதான். போகிறக்கு முன்னாடி ஒரு டான்ஸை போட்டோம். க்ளோவால் விட்டு வெளியே வந்து அவ்வளோதான். மண்டையிலே அடிச்சு அனுப்பிச்சு விட்றோம். தலையை காட்டிட்டா நண்பர்களே. மனமான ஒரு ஊசிகள் எடுத்துட்டோம். ஏமாட்ட போடு. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எப்படியோ ஜெயிச்சாச்சு. செகண்ட் ரவுண்ட் போகிறோம். சரி, போன ரவுண்டு மாதிரி கண்ணு வாங்க இருந்தால் கொண்டுருவாங்க. ஸோ டபுள் பாரில் தூக்குறோம். எனிமி தலையை செதற விடுறோம். ஸ்டோவில் வாங்கிக்கலாம். நம்ம தலையை செதற விடாமல் நம்ம பார்த்துக்கணும். ஓரியான் ஃபுல் பண்ண முடிஞ்சா கூட நல்லா தான் இருக்கும். சார், காஸ்ட் இது போச்சு. சரி, பார்த்துக்கலாம். நாட்டு நாய் வெறி நாயா மாறப்போகுது. இனிமேலாம் செதற போகிறான். அவ்வளோதான். யாராலையும் கையில் பிடிக்க முடியாது. நம்ம காலம் ஏறி அடிக்க வேண்டியதான். முன்னாடி எவன் இருந்தாலும் பரவாயில்ல, கடிச்சு குதிரை தூக்கி போட்டு போகிறோம். நம்மளை குதிராம இருந்தால் சரிதான். நல்ல கண்ணு இருந்தால் எனிமி இருக்க மாட்டான். எனிமி இருந்தால் நல்ல கண்ணு இருக்காது. என்ன பண்ண, நம்ம கொஞ்சம் மட்டமான டிவைஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் தான். அப்புறம் மரணமாக ஒரு ஃபோனை வாங்குகிறோம். இப்போ எனிமி எவனாச்சும் இருக்கானா? எனிமி வாடா வந்து பாரு. இன்னும் எங்கேயுமே எனிமியை காணா. பயந்து ஓடிட்டாங்களா? பார்ப்போம். எனிமி ரொம்ப லேக் ஆகுது. தாங்கவே முடியல. டென்ஷன் ஆகுது. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். 10K அடிக்கிறோம். மனமாக மஜா பண்ணுறோம். கைஸ் அடிக்கிறேன். எப்படி அவன்டா நாயிடாடி நாய் மாதிரி அடிக்கிறான். மனமாக ஒரு ஓசிகள் எடுக்கிறோம். அவ்வளோதான். பவர் ஆஃப் ஈவோ. ஓடா சாவுடா எனிமி. மீடிக்கிட்ட போடுவோம், இல்லைனா நம்ம சிதைச்சிடுவாங்க. இன்னும் எவனஸ் வரானா? இப்போ எனிமியா இல்லை டீமெட்டானே தெரில. நிற்கிறான். இப்போடி டீமெட்டு தானா? ஜஸ்ட் மிஸ். இது இனிமே வரட்டான். ஓசிக்கில் நாயிடாடி. இது நாயிடா யாருக்கிட்ட? நாட்டு நாயிடா. நம்ம இருக்க ஸ்விம்மே டீமெட்டை தொட்டானா? இன்னும் அதுக்குள்ளே அங்கே ஒரு டீமெட் செத்து கிடக்கான். அடி இப்படா செத்த. இப்போ அப்படியா ரிவே பண்ணிடலாம் டீமெட்டை. சோனை வேற போட்டு தொலைஞ்சிட்டாங்க.
வெயிட் பண்ணுறா, ஒரு நிமிஷம்டா. பாடா டீம்மேட்டை ரிவே பண்ணியாச்சு. டீம்மேட்டை ரிவே பண்ணுறதுக்குள்ளே மேட்சை முடிச்சிட்டிங்க. எடி யாரா நீங்கள்? அப்பா தரமான டீம்மேட்டு. அடுத்த ரவுண்டு போகலாம். அப்போ இந்த ரவுண்டில் கிங்ஃபிஷர் தரமாக அடிக்குது நண்பர்களே. ஆனால் கொஞ்சம் ரொம்ப லாங் ரேஞ்ச் இருந்தால் கொஞ்சம் புல்லட் சதுருது. ஸோ ஏதாச்சும் நல்ல விஎஸ்எஸ்ஸே எடுத்துடலாம் பெசாட்டுக்கு ரிஸ்க் எடுப்பான்னு. அவ்வளோதான், விஎஸ்எஸ் எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம தான் விஎஸ்எஸ் நாய். ஃபுல் ஃபார்மில் இருக்கோம். எனிமியை பார்த்தா மண்டையை கழட்டுறோம், கடிச்சு கொதறோம். எவனாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம மட்டும்தான். நமக்குன்னு ஒரு யூனிக்கான பண்டில் வேறு க்ரியேட் பண்ணணும். இப்போ ஜூலை 11 பன்னி பண்ட் எடுக்குது. சுற்றி ஸ்பின் போடுவோம், கிடச்சா லக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ எனிமி எங்கே யாஸ் இருக்கானா பார்த்தா அடிச்சு கொதறோம். இப்போ ஊக்காங்கடப்போ ஜஸ்ட் மிஸ் ஓரியானால தப்பிச்சோம். யாருக்கிட்டடி சாகுடா செத்துட்டான். எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா. சூப்பர். லாங் ரேஞ்சே கிடைக்கலன்னு வின்சர் கிடச்சிருச்சு. தரோம். இனிமேல் இனிமேல் லாங் ரேஞ்ச் இருந்தாலும் கொதறி தள்ளுறோம். கொஞ்சம் வாய்ஸ் ஸ்டெக்காக தான் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மீடியை சுற்ற வேண்டிதான், இல்லைனா கொதறி அனுப்பிச்சி விட்ருவாங்க. மேலே இருக்கானா? வாடா தெரிஞ்சுக்கடா. இங்கே தான் இருக்கான். அடிச்சிருவோம்டா. அடி போடு. ஐயோ கீழே எடுத்துட்டாங்க. நம்மளே ஓசினா நமக்கு மேலே ஓசி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ரிவேடா டக்குன்னு ஆகுடா. இன்னும் இனிமி ட்ரோனை வேறு போட்டான். க்ளோஸ் பண்ணுங்கடா. போடா முடிஞ்சு. வேறு அவ்வளோதான். இன்னும் 2 பேர் ஈஸியாக அடிச்சிடலாம். இன்னும் குளோவால் எனிமி போட்டானா டீம்மேட் போட்டானே தெரில. பார்ப்போம். எவன்டா? எங்கடா இருக்கீங்க? இதுக்குள்ளே இருக்கானா? ஸ்பெஷல் கூச்சிட வேண்டிதான். எவன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம தான். வீடியோ போர் அடிச்சுனா இல்லை இதை மாற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக மாற்றிடலாம். நான் எனிமி எங்கேயாச்சும் இருக்கானா? எனிமி மேலே ஃபயரிங் சவுண்டு இருக்குது. மேலே ஏற வேண்டிதான். இனிமி எங்கடா இருக்கு? இந்த வந்துட்டேன்டா. டீம்மேட்டே கடிச்சு கொதறாங்க கைஸ். அவ்வளோதான், டீம்மேட்டே பார்த்துக்கிறாங்க. நம்ம எதுக்கு சோரமாக படுத்து தூங்க வேண்டியது? இனிமே பார்த்துக்குவோம். ரெண்டாவது ஏறி அடிப்போம். வின்ஸ்டர் வேறு கையில் இருக்குது. வின்ஸ்டர் போதும்னு நினைக்கிறேன். குளோவால் இதை மட்டும் வாங்கிட்டா போதும். இந்த ஃப்ரீ ஃபயர் உசூடுக்கு காரணமே இந்த புது ஈவெண்ட் தான் கைஸ். கண்ணு திறக்கிறதுக்குள்ளே புது ஈவெண்ட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. அதை புரிஞ்சு விளையாடுறதுக்குள்ளே அடுத்த ஈவெண்ட்டை போட்டுடுறாங்க. என்ன பண்ணனே தெரில. அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக ஜாலியாக இருக்குது. ஓரியான ஃபில் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். அடி திறந்து விடுங்கடா. இப்போ இவங்க வேற பூட்டி வச்சுக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஏற வேண்டிதான். அடிச்சு இப்போ திறந்துட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஏற வேண்டிதான். என்ன பண்ணுறான் பார்ப்போம். இது மேலே இருந்து எனிமி கரெக்டாக அடிக்கலாம் கைஸ். ட்ரை பண்ணுவோம். ஆனால் அந்த சைடு எனிமி நம்ம நல்லா தெரியும். ட்ரை பண்ணுவோம் ஏதாச்சும் ஸ்கில் எடுக்க முடியுதான்னு. எனிமி எங்கேயாச்சும் இருக்கானா? இந்த சைடு பார்த்தா அந்த சைடு ஃபுல் இதுவும் தெரியும் கைஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது மேலே சாவுக்கு சமம். நம்மளே குளிய தோண்டி நம்மளே படுத்துக்கணும். எனிமிக்கு நம்ம ஃபுல்லாக தெரியும். மண்டையிலே கொதறி அனுப்பிச்சி விட்ருவான். இங்கே வேறு 2 பேர் இருக்கான். அடிச்சு தூக்குவோம். தலையை காட்டுறா. மறைச்சிக்கிறாங்க. ஃபோன் வேறு லாகாகுது. ஐயோ பின்னாடி வேறு அடிக்கிறான். எப்பாடி யாரா நீங்கள் நாய் மாதிரி கொதறீங்க? எப்பாடி டபுள் பேரலு கடிச்சு கொதறோம். வாடா மெடிக்கிட்ட ஃபஸ்ட்டு போட்டு உடனே எப்படி கொதறேன்னு மட்டும் பார்ப்போம்டா. டீம் மட்டும் பார்த்துக்குவேன். பெருசாக நம்ம அந்த சைடு போய் அவங்கள கொதறலாம். தலையை காட்டுங்கடா. அப்பாடி இன்னும் 2 பேர் தான். ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அவ்வளோ இந்த மாதம் நம்ம கையில். வெளியே வரவே மாட்டுறாங்க. குட்டி போட்ட நாய் மாதிரி படுத்துக்கிறாங்க. உள்ள என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நாய் மாதிரி விட்றாங்க கைஸ். இப்படியாச்சும் அடிப்போம். ஐயோ 41. ஐயோ லேக் ஆகுது கைஸ். இல்லைனா அவ்வளோதான் அடிச்சு கொதறி இருப்போம். கனவுல நாக்கையாச்சும் கிளியர் பண்ணுவோம். டீம்மேட்டுக்காச்சும் யூஸ் ஆகும். அங்கே ஒருத்தன் இருக்கான். ஏறுவோமா வேணாமா? இனிமேல் எங்கன்னே தெரில. அங்கே தான் கேட்குது. இப்போ சார் ஓடுவோமா? சரி ஓட வேண்டியதான். பார்ப்போம். எவனா இருந்தாலும் நம்ம தான் ஏறி அடிக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச டீம்மேட்டே முடிச்சிட்டாங்க கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.